அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க. அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் அறிவாலயம் வர சொல்லிட்டோம். அவர்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்துக்கு வந்து செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன். இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நமக்குள் இருக்க தோழமை என்பது தேர்தலுக்கான நட்பல்ல, அரசியல் அவர் விஷயங்களை பார்ப்பதற்கல்ல. நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு, கோட்பாடு நட்பு, லட்சிய நட்பு. இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது. அதிலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் பூத்துக்கிட்டு வருது. இப்போ நாட்டில் யார் யார் எதை பேசுறது இல்லை, கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இருந்திருந்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க. நான் நாள்தோறும் தீக்கதிர் படிக்கிறேன். கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.